ஆமென். பிரைஸ் காட். ஸோ மறுபடியுமாய் உங்க எல்லாரையும் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த நாள்ல கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாள்ல முதல் எழும்பினதும் தியானிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஆண்டவரே எனக்கு கரெக்டா கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, ஓகே. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். உண்டாச்சுன்னா என்ன, அதனால தேசத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாளைய தினங்கள்ல பார்க்கலாம். முதலாவது இந்த உயிர்ப்பிப்புதல் நமக்கு தேவைப்படுகிறது. இங்க இருக்கிற 12 பேருக்கும் ஒரு உயிர்ப்பித்தல் உங்களுக்குள்ள, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இப்ப இருக்க நிலைமையில உயிர் பெறது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் யூஸ்வலா. இல்ல, அப்பாடா எனக்கு இப்பதான்டா உயிரே வந்துச்சு சொல்லுவோம்ல, ஐயோ இப்பதான் எனக்குப்பா இப்பதான் உயிரே வந்துச்சு. எப்ப நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தைகளை? ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அந்த காரியம் நடக்கும்போது, அது முடியவே முடியாது அப்படின்ற நிலைமையில, இது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற பட்சத்துல அது நடக்கும்போது, அப்பாடா உயிரே வந்துருச்சு. யாராவது ஒருத்தவங்க மரணத்துல இருக்கும்போது, ஒரு நாள் மரணத்தின் விளிம்புல இருக்கும்போது அவங்க தப்பிச்சு வரும்போது, இப்பதான் எனக்கு கையிலேயே உயிரே புடிச்சிட்டே உட்கார்ந்திருந்தேன், என் கையில நான் உயிரை புடிச்சிட்டே உட்கார்ந்திருந்தேன். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேட்பீங்க அடிக்கடி, என் கையில நான் உயிரை புடிச்சிட்டே உட்கார்ந்திருந்தேன். இப்ப நிறைய பேர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போதுமே இந்த நிலைமைக்குள்ள நீங்க போறீங்க. அப்படியே விளையாடும் போது நகத்தை கடிச்சு, அவன் விளையாடுவான், நம்ம நகத்தை கடிச்சு அதை கடிச்சு, அப்பாடா அப்பாடா. இதுல நிறைய பேர் இப்ப ஜெப விண்ணப்பமாவே வைக்கிறாங்க, அவன் ஜெயிக்கணும் இவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. நான் இந்த உயிர்ப்பித்தலை குறித்து நான் பேசல. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்திருக்கும். அக்கா இது மட்டும் நடந்துச்சுன்னா அப்படியே என் உயிரே எனக்கு திரும்ப வந்த மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. இதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குடைய உள்ள ஆவி ஆத்துமால ஒரு உயிர் பெறுதல். அவங்களுக்குள்ள அப்படியே இருப்பாங்க. ஏதோ ஒரு குட் நியூஸ், ஏதோ ஒரு பயங்கர திடீர்னு நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், இல்ல படித்து கொண்டிருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங். திடீர்னு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க. இல்ல திடீர்னு ஒரு 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 செத்த ஆவி ஆத்துமாக்கு உயிர்ப்பிக்க கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் நீங்க காதுகள்ல கேட்கிற ஒரு நியூஸ் என்ன ஆகும்னா, அப்படியே உங்களை பூஸ்ட் பண்ணும். அப்படி இருந்த நிலைமையில இருந்து பயங்கரமான ஒரு உயிர் கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நிலைமையில இப்ப நம்ம இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா? ஏதாவது ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? ஏதாவது என் வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிறோங்க. அந்த நிலைமையில இருந்து எழுப்புறாருல, அதுதான் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வில உயிர் பெறுதல். அதுதான் எழுப்புதல்னு சொல்லுவாங்க. உயிர் பெறுதல். உங்களுக்குள்ள இருக்கிற செத்த ஆத்துமா, செத்த ஆவி, செத்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல வந்திருக்கிறார். எனக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களிடத்துல கொடுக்கிறேன். லூக்கா 15 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15:32 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆவியானவர் என் கண்களில காண்பித்தார். 32, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இதுதாங்க வார்த்தை. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். 2 தான். மரித்தான், உயிர்த்துட்டான், காணாம போயிட்டான், திரும்ப வந்துட்டான். சோ இன்றைக்கு இததான் தியானிக்க போகிறோம். 2 காரியம். மரித்தவனை குறித்தும் காணப்படாமல் குறித்தவனை குறித்து தான் நான் பார்க்க போறோம். அது உங்க லைஃப பத்தி மாத்திரம்தான் நான் பேச போகிறேன். ஆகையால் நாம் சந்தோஷம் அடைவோம். தகப்பனினுடைய வார்த்தை. சோ முதலாவது நான் அதை பேசுறதுக்கு முன்பதாக ஒரு தகப்பனின் மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் இது. இவன் செத்தான், உயிர்ப்பித்தான், காணாமல் போனா, காணப்பட்டான். சோ முதல் காரியம் மரித்தான், உயிர்த்தான். ஓகே, மரித்தான், உயிர்த்தான். இன்றைக்கு நீங்க உயிர்த்த நிலைமையில இருக்கீங்களா, மரித்த நிலைமையில இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் செல்ஃப் செக் பண்ண போறோம். ஓகேவா? உண்மையை சொல்லணும். இது டேவிட் கணேசன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, வில்லேஜ் மினிஸ்ட்ரி. அவங்க சொல்லுவாங்க, பொய் சொன்னா நரகம் தான். டைரக்டா பொய் சொன்னா என்னது? நரகம் தான். அதனால அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையை சொல்லணும். இன்னைக்கு நீங்க மரித்து இருக்கிறீங்களா, உயிரோட இருக்கீங்களான்னு செக் பண்ண போறோம். என்னக்கா காலங்காத்தால 5:30க்கெல்லாம் தெம்பா உட்கார்ந்துருக்குறோம்.
நீங்க போய் எங்கள வந்து மறித்தீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே. இன்றைக்குன்னு நான் கேட்கல. கரெக்ட்டா ஏப்ரல் 1ஆம் தேதியிலருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இங்க சாட் பாக்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதியிலருந்து 15ஆம் தேதி வரைக்கி, நான் ஒரு நாள் கூட தனியா நான் சொல்றது இந்த குரூப் பிரேயர் ஆண்ட்ரூ பாஸ்டர் வைக்கிற 5 மணி குரூப் பிரேயர நான் சொல்லல. நான் தனியா ஏசப்பாவோட 1 மணி நேரம் நான் பேசினேன். 1 மணி நேரம் நான் பைபிள் வாசிச்சேன். மொத்தமாவே 1 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, ஏதோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற. தனியா நான் ஏசப்பா கிட்ட பேசினேன். அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் இங்க சாட் பாக்ஸ்ல உண்மைய சொல்லணும், உண்மைய சொல்லணும். ஓகே. சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். இங்க சாட் பாக்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒருத்தவங்க காமிச்சிருக்காங்க. ஓகே. எங்க இருக்கு சாட் பாக்ஸ்ன்னு தெரியல எனக்கு. கரெக்ட்டா தான் கிளிக் பண்ணியிருக்கேனா? 2வது குடுத்துருக்காங்க. இங்க ஹாய் போடுறேன். இதுதான் சாட் பாக்ஸ் நெனைக்கிறேன். ஆமா. 2 பேர் போட்டிருக்காங்க. நான் வெயிட் பண்றேன். இல்லன்னா கூட நோ போடலாம். பிரச்சனை இல்ல. வெட்கப்படாம நோ போடலாம். சும்மா போடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம தான். எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான். 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4 பேரு. ஓகே. 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 நான் ஏன் இத கேட்கிறேன் அப்டின்னா, நீங்க உயிரோட இருக்கீங்களா? மரித்திருக்கிறீங்களா? உங்க ஆவி, ஆத்துமா உயிரோட இருக்கா? மரித்திருக்கிறீங்களா? அப்டிங்கிற செக் பாயிண்ட்டே இதுதாங்க. நான் என் தகப்பனும் இன்னைக்கு நான் சரி யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஈஸியா புரியும். அன்னைக்கு காலையில எந்திரிச்சு என் பையன் என்கிட்ட தூங்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எழும்பாம என்கிட்ட வந்து பேசாமயே இருந்தானா, அவன் என்னது? அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் எழும்பலன்னு அர்த்தம். தகப்பன் கிட்ட எந்திரிச்சு அப்படியே ஒரு செத்த போன மாரி, அப்படியே அன்னைக்கு டே ஃபுல்லா அம்மா, அப்பா யார்கிட்டயும் பேசாம இப்படியே இருந்தா, அவன் எதுக்கு சமம்? அவன் மரித்தவனுக்கு சமம். ஏன்டா செத்த போன மாரி நடக்கிற? சொல்லுவீங்கல்ல? நெறைய பேர சொல்லியிருக்கீங்கல்ல. பேசாம போயி, அவன் பாட்டுக்கு ஒரு ஜடம் மாரி போனா, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்டா செத்த அவன் செத்த போன மாரி இருக்கான்டா. யூசுவலா சொல்லுவோம்ல. சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்துல நீங்க தனியா பேசலன்னா, செத்த பொணத்துக்கு சமம்ன்றார். ரொம்ப ஹார்ஷா இருக்கும் மேபி இந்த வேர்டு. இந்த வேர்ட் ரொம்ப வந்து எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்தத நான் உங்கள்ட்ட சொல்றேன். மேபி இந்த வேர்ட் ரொம்ப டீல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் இடத்துல நீங்க இயேசுவின் இடத்துல நீங்க பேசாம அந்த நாள பார்த்தீங்கன்னா, நீங்க மரித்தவர்களுக்கு சமம். 1வது காரியம். அதுக்கப்புறம் 2வது காரியம். இத நீங்க சாட் பாக்ஸ்ல போட வேணாம். ஏன்னா நானே போட முடியாது இந்த விஷயத்த. சரியா? அதனால நான் உங்ககிட்ட விட்டுறேன். இந்த ஒரு 15 நாள்னே எடுத்துக்கோமே. அ செஞ்ச காரியத்தை நான் செஞ்ச ஆண்டவர் சொல்றாரு ஒரு விஷயத்த, நான் செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அது டிவியா இருக்கலாம், வெப் சீரிஸா இருக்கலாம், ஷார்ட்ஸா இருக்கலாம், ரீல்ஸா இருக்கலாம். கீழ்ப்படியாம இந்த விஷயத்த நான் வந்து சொல்ல, 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 சொல்ல திரும்ப இன்னைக்கு இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன். நாளைக்கு நான் செய்வேன். திரும்ப நாளைக்கு செய்ய மாட்டேன். நாளைக்கு செஞ்சுருவேன். அந்தரங்கத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். செஞ்சு, 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 செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் அதுக்கு செத்ததா இருக்கிறது. ரோமர்ல அழகா இத பத்தி அழகா விவரிப்பாரு பவுல். நான் அதுக்கு தியானிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. செத்ததா இருக்கிறது. நீங்க திரும்ப, 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 திரும்ப பண்ணி, பண்ணி அது என்ன ஆச்சுன்னா, அது உள்ள இருக்கிற ஆவி, ஆத்மா செத்து, அது அதுக்கு பொணமா இருக்குது. அது என்ன சொல்லுதோ அது அது அப்படியே கேட்டுட்டே இருக்கும். சோ, இந்த 2 காரியங்கள் தான் நீங்க செக் பண்ணிக்கோங்க. செஞ்சத திரும்ப ஆண்டவர் செய்ய வேணான்னு சொல்லி நீங்க செய்யாம இருந்திருக்கிறீங்க. அது 1 வாரம் 10 நாள் செய்யாம இருந்திருக்கிறீங்க. கண்டிப்பா அது உங்களால முடியும்னு ஆண்டவர் உங்களுக்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறார். நெறைய விஷயங்கள் நான் தெளிவாய் சொல்லுகிறேன். உங்களால முடியாதுன்னு நீங்க சொல்லுகிற எல்லா காரியங்களும் 1 வாரம் 10 நாள் முடிஞ்சிருக்கு. ஆனா, அத விட்டுட்டு நீங்க திரும்ப அங்க தான் இருக்கீங்க. அப்டின்னா, நீங்க செத்தவர்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மேபி இட் மைட் பி ஹார்ட். 2 விஷயங்கள்
அக்கா 2மே நான் செய்றேன்க்கா. நான் என்னதான்க்கா பண்றது அப்டின்னா, இன்றைக்கு வார்த்தை உங்களுக்கு தான். அக்கா நான் காலையில எந்திரிச்சு பிரேயர் பண்றதும் கிடையாது. ஒன் டூ ஒன் ஏசப்பா கிட்ட பேசுறதும் கிடையாது. ஏதோ வாரத்துக்கு சர்ச்சுல கூப்பிடுறாங்க. ஏதோ வாரத்துக்கு அண்ணன் பாஸ்டர் 4 மெசேஜ குடுக்குறாரு. ஏதோ ஒரு அற்புதம் கிடைக்காதா? எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா? இன்னைக்கு நான் செத்த போன மாரி வந்தேன். இன்னைக்கு என் வார்த்தை என்ன உயிர்ப்பிச்சுச்சுன்னு சொல்லிட்டு என்ன நானே ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கேன்க்கா. ஆனா செஞ்சு விட்டத ஆண்டவருக்கு பிடிக்கல, பாவம்ன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதே தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னு உங்க லைஃப்ல நெறைய காரியங்கள் இருக்கும். நெறைய புறங்கூறுதல், நெறைய சமாதான குலைச்சலான உங்க குடும்பங்கள்ல காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு 3 காரியங்கள பார்க்க போகிறோம். இதே அதிகாரத்துல இந்த காணாமல் போன முதலாவது இந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புவதற்கு என் தேவன் என்ன செய்கிறார்? ஓகே. இன்றைக்கு இயேசு ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த வார்த்தைய உங்ககிட்ட கொடுக்கணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தேடி தான் அந்த வார்த்தை வருது. வேற யாருக்கும் இல்ல. உங்கள தேடி இந்த வார்த்தை வருது. ஏன் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஓகேவா? வீடுகள்ல போய் நல்லா ஆழமா தியானிங்க. நான் மேலாப்புல இன்னைக்கு குடுக்கப்பட்ட டைம்ல சொல்ல விரும்புகிறேன். இங்க 3 காரியங்கள இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவர் காமிக்கிறார். முதலாவது ஒரு ஆடு காணாமல் போகிறது. அதுக்கப்புறம் ஒரு காசு காணாமல் போகிறது. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் காணாமல் போகிறான். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது ஒரு ஆடு காணாமல் போகிறது. 2வது ஒரு காசு காணாமல் போகிறது. 3வது ஒரு மனிதன் காணாமல் போகிறான். இத வந்து நான் உங்களுக்கு விவரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். முதலாவது ஒரு ஆடு காணாமல் போகிறது. 99 ஆடுகள், 100 ஆடுகள் வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். ஒரு ஒரு மேய்ப்பன் நடத்தி கொண்டு போகிறான். 100 ஆடுகள நடத்தி கொண்டே போகிறான். திடீர்னு ஒரு ஆடு மட்டும், ஒரு மனிதன் அந்த ஒரு ஆடு மட்டும் என்னது? காணாமல் போகிறது. திடீர்னு காணாமல் போகிறது. அந்த ஒரு ஆடை தேடி என் தெய்வம் தேடி போகிறார். இது நெறைய இடத்துல நம்ம தியானிச்சிருக்கோம். அங்கருந்து வனாந்தரத்துல வார்த்தை அழகா சொல்லுது. 99 டீல்ல விட்டுட்டு, நம்ம வார்த்தைப்படி பார்த்தா டீல்ல விட்டுட்டு, நீ என்ன வேணா பண்றா, ஏதாவது பண்ணி போயிட்டே இரு. நான் பார்க்க வேண்டியது என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அந்த ஒரு ஆட்டை மாத்திரம் தேடிக்கொண்டு முட்களுக்குள்ளேயும் புதருக்குள்ளேயும் ஆவியானவர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆட்டை ஒரு நம்மளோட கூட சேர்ந்து இங்க ஒரு கம்பேர் பண்ணுகிறார். அந்த ஒரு ஆடு காணாமல் போகிறது. அந்த ஒரு ஆடு ஏன் காணாமல் போச்சு? நெறைய சண்டே ஸ்கூல்ல ஸ்டோரி பார்ப்போம். ஏன் காணாம போச்சு? அது புல்ல பார்த்து போச்சு. அது அத பார்த்து போச்சு. எதையோ பார்த்து போயிடுச்சு. நம்ம அத தியானிக்க வேண்டாம். எதையோ பார்த்து நம்ம போயிட்டோம். ஆனா அந்த ஒரு ஆடை தேடி ஏன் அவர் வரணும்? அந்த ஒரு ஆடு இனிமேல் அவ்வளவுதான். அது ஓநாய்க்கு சாப்பாடாக போகுது. இல்லாட்டி ஏதோ ஒரு சிங்கத்துக்கு சாப்பாடாக போகுது. அந்த நம்ம டெர்ம் படி சொன்னா அது கசாப்பு கடையில இருக்கிற ஆடு. ஓகேவா? அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. கசாப்பு கடைக்கு போயிடுச்சு ஒரு ஆடு அப்படின்னா, அதுக்கு யாராவது இந்த ஆடையே குடுத்துருங்க. நான் போய் அந்த கசாப்பு கடைட்ட போய் இந்த ஆட எனக்கே குடுத்துருங்க. நான் நல்ல ஒரு இடத்துல போய் அத செழிப்பா வாழ வைக்க போறேன்னு இதுவரைக்கும் யாரும் வாங்க மாட்டாங்க. கசாப்பு கடைக்கு போயிடுச்சுன்னா, அது பிரியாணி தான். கசாப்பு கடைக்கு போச்சுன்னா, அது சுக்காவா தான் மாறும். சோ அதே மாரியே கசாப்பு கடைக்கு அவ்வளதான். அது நியமிக்கப்பட்ட அது சத்துருக்குன்னு காணாமல் போயிடுச்சு. அது சத்துருக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த ஆட தேடி ஒருத்தர் போறாரு. அதே மாரி அந்த காச தேடி அவள் கூட்டி பெருக்கி ஷி இஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபோர்ட். அவளுக்கு அது ஒரு மேட்டர் கிடையாது. அது ஒண்ணு தொலைஞ்சிச்சுன்னா அவளால வாழ முடியும். அவளால எல்லாமே பண்ண முடியும். ஆனா அவள் தேடுகிறாள். அலசி, பெருக்கி, எஃபோர்ட் போட்டு எஃபோர்ட் எஃபோர்ட் அந்த ஒரு காசுக்கு ஷி இஸ் புட்டிங் எஃபோர்ட். என்ன ஆனாலும் பரவால்ல. நான் அத தேடுற வரைக்கும் என்னால இருக்கவே முடியாது. அப்படின்ற அந்த எஃபோர்ட்ட 2வது இடத்துல போடுறாரு. 3வது ஒரு தகப்பன் தேடி போகல. 3வது இந்த 2 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, தேடி போனா. காச தேடி அவ போனா. ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் போனா. ஆனா 3வது இடத்துல தகப்பன் தேடி போல. இங்க தான் நான் சொல்ல வருகிறேன். தகப்பன் தேடி போலங்க.
தகப்பனை தேடி ஒருத்தன் வருகிறான். அங்க உயிர் கொடுக்கிறார் தகப்பன். அங்க ஏற்றுக்கொள்ளுகிறான் தகப்பன். அங்க அவருக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறான் தகப்பன். அங்க ஒரு விருந்து செய்கிறான் தகப்பன். அங்க வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்கிறான் தகப்பன். அங்க சொல்லுகிறாரு, சந்தோஷமா இருப்போம் வாருங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் அத சொல்லி சந்தோஷப்படுகிறார். நல்லா யோசிங்க. இந்த இடத்துல மட்டும் காசை தேடி அவள் போனாள். ஆட்டை தேடி மேய்ப்பன் போனான். ஆனால் இந்த மனிதனை தேடி தகப்பன் போல, தகப்பனால அந்த சேற்றுக்குள்ள நம்ம சொல்றோம், சேற்றிலிருந்து தூக்கினார், பூமியின் கடையாந்தரத்துல இருந்து தூக்கினார். இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த இடத்துல தகப்பன் அந்த இடத்துக்கு பன்றி தவிட்டை தின்னுகிற இடத்துக்கு தகப்பன் போல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க டிவி பார்க்கும்போது ஏசப்பா பக்கத்திலேயே இருப்பாரு, உரசிட்டே இருப்பாரு. முடியாதுங்க அவரால. அவர் தூரமாய் நிற்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, நீங்கள் எந்த விதத்துல காணாமல் போயிருக்கிறீங்களோ, அந்த காணாமல் போன இடத்துல ஆண்டவர் இருப்பாருன்னு நீங்க நினைக்காதீங்க. தெரியல. எனக்கு ஆண்டவர் அப்படி ரெவலேஷன் கொடுப்பார். அவர் தூரமாய் நின்னு பார்த்து கொண்டே இருப்பார். என்னிடத்துல வருவான். இவன் எழும்பி என்னிடத்துல வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நான் முதல் காரியம் இன்னைக்கு சொல்லட்டுமா? உங்களுடைய லைஃப்ல, தனிப்பட்ட லைஃப்ல ஒரு எழுப்புதல், ஒரு பயங்கரமான அக்கா என்னோட லைஃபே செத்த போன மாதிரிதான் இருக்கு. ஏதோ வர்றேன், ஏதோ கூப்பிடுறாங்க, ஏதோ வாழ்றேன், ஏதோ வேலைக்கு போறேன். என்னோட இருதயத்துல ஒரு சமாதானமே இல்ல அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல் காரியம் இன்னைக்கு செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. உங்க இருதயத்துல சரி ஓகே. அடுத்த கொஸ்டின். உங்களால துதிக்கவே முடியல. ஆண்ட்ரூ பிரதர் நல்லா துதிப்பார். இப்ப பாடினவர் நல்லா துதிப்பார். அவங்களோட சேர்ந்து உங்களால துதிக்க முடியும். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். உங்களுக்குள்ள அதை பூஸ்ட் பண்ணும். அதை நான் சொல்ல வரல. தனிப்பட்ட லைஃப்ல எந்திரிச்சு கைகளை உயர்த்தி இயேசுவே உம்மை துதிக்கிறோம். என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்கப்பா, சூப்பர்ப்பா, தேங்க்யூ ஜீசஸ். உங்களால துதிக்க முடியுதா? செக் பாயிண்ட். உங்களால துதிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள பாவம் இருக்கு. உங்களால துதிக்க முடியலன்னா எங்கேயோ காணா போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐயோ என்னக்கா சொல்றீங்க? அதுதான் செக் பாயிண்ட். பாவம் செய்கிறவனால ஏசப்பாவை துதிக்கவே முடியாது. பாவம் செய்து கொண்டிருக்கிறவங்களால உங்களால துதிக்கவே முடியாது. துதி எடுத்தாலே அவன் போயிடுவான். அவனுக்கு வேலையே கிடையாது. பாவம் செய்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா நீங்க காணாமல் போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் கண்ணு படுற இடத்துல நீங்க இல்ல. யாதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு. எலியாவே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு. சோ இங்க வந்து மறைந்திருக்கிற காரியமாய் உங்க லைஃப் இருக்கு. அவரை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. அவரை வந்து பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு உங்க லைஃப் ஒரு மரித்தவனுக்கு சமமாய், காணாமல் போனவனுக்கு சமமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் வந்து 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 உன்னை சொல்லி 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 கூப்பிட்ட நாட்கள் போதும்பா. இப்ப என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது. அவர் பரிசுத்தருங்க. பரிசுத்த ஸ்தலத்துல உலாவுகிறவர். நீங்க வந்து அவரை ரொம்ப அசால்ட்டா நம்ம நினைச்சுக்கிறோம். ரொம்ப கேஷுவலா அவரை நினைச்சுக்கிறோம். ரொம்ப அவருக்கு வந்து ஒரு கனம் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம நினைச்சுக்கிறோம் தெரியுமா? ஆனா அவருக்கு கனம் கொடுக்கணுங்க. நம்ம அத ஆண்டவர் கனப்படுத்துவார். என்னை கனப்படுத்துகிறவன் பிதா கனப்படுத்துவார்ன்னு ஏன் தெரியுமா சொல்றார்? அந்த கனம் அவருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காணா போயிட்டோம். அவரு சேற்றில இருந்து தூக்குவார். அவர் அங்க வந்து தூக்குவார், இங்க வந்து தூக்குவார், தூணிலும் இருப்பார், துரும்பி எல்லாம் இருப்பாருங்க. அப்ப நான் பிதாவானாலும் என் கனம் எங்கே? அவர் காணாமல் போனா, அவர் நீங்க வந்தா அவர் சொல்றார், இப்ப அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு நீ வா. எங்க உட்கார்ந்திருக்கிற? அப்படியே கோவத்தோடயே இருக்கிறல்ல ஒரு 6 மாசம். யார் மேலயோ ஒரு கோவம். அதுக்கு ஏன் நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் கேட்கிறார். யாரோ ஒருத்தவங்க உனக்கு ஏதோ செஞ்சாங்க. யாரோ ஒருத்தவங்க உன்னை திட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே ஏசப்பா அப்படி சொல்லியிருக்கணும். நீங்க தானே அங்க செஞ்சிருக்கணும். உங்கள தானே நான் நம்பி வந்தேன். இப்படிதானே நெறைய கேள்விகள் ஆண்டவர் விட்டு போய் காணா போனதுக்கு நீங்க தானே ரீசன் சொல்றீங்க. ஆனா போனது யாரு? ஆஸ்தி எடுத்துக்கொண்டு போனது யாரு? ஆண்டவர் குடுத்த பிளெஸ்ஸிங்க மட்டும் எடுத்துட்டு ஓடி போயிடுறோம்ல. ஆண்டவரே ப்ரமோஷன் தாங்க, ப்ரமோஷன் தாங்க, ப்ரமோஷன் தாங்க. வேல தாங்க, வேல தாங்க, வேல தாங்க. பொண்டாட்டி தாங்க, பொண்டாட்டி தாங்க. வெட்டிங் தாங்க, அத தாங்க, தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம்? இவன மாரியே ஓடி போயிடுறோம்ல. அப்புறம் அடுத்த வாரம், அப்புறம் அடுத்த நாளு. அன்னைக்கு டே ஃபுல்லா இயேசுவா அப்படின்னா எனக்கு வேலை அக்கா. ரொம்ப பயங்கர வேலைக்கா. பிரேயர் பண்ண முடியாத அளவுக்கு வேலைக்கா. என்னால முடியவே இல்ல. பிரஷர் தாங்கவே முடியல. ஐயோ! உச்சம். இந்த எமோஷன்லாம் கேட்கறதுக்கு நாங்க கேட்கும்போது வேணா அழுகலாம். ஆனா இயேசு சொல்லுவாரு, அதே பிரஷர் தானே இருந்தது ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி. எங்கப்பா போன?
எங்கப்பா ஆஸ்திய தூக்கிட்டு போன? நான் குடுத்த ஆஸ்திய தூக்கிட்டு எனக்கே டாட்டா காமிச்சுட்டு போயிட்டியேப்பா! அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்கள பார்த்து கேட்கிறார். அதோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, செத்த பொணத்துக்கு சமமாய் பன்றி தவிடுகளை தின்கிற நிலைமை அவனுக்கு கெட்ட குமாரனுக்கு உண்டானது. அவன் தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு ஓடி காணாமல் போனவனுடைய நிலைமை, பன்றி தவிடுகளை தின்கக்கூடிய நிலை மரித்தவனுக்கு சமம். காணாமல் போனவனுக்கும் மரித்தவனுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அவன் கொஞ்ச நாள்ல மரித்து விடுவான். இப்படி அவன் பன்றி தவிட நீங்களே பன்றி தவிட கொஞ்ச நேரம் பிஸ்கட் மாரி கடிச்சு சாப்பிட்டே இருங்க. ஒரு 3 நாள் சாப்பிட்டு பாருங்க, உயிரோடலாம் இருக்க முடியாதுங்க. சோ அவன் மரிப்பதற்கும், காணாமல் போனவனுக்கும், மரித்தவனுக்கும் கொஞ்சம் கேப். மரணத்துக்கும் எனத்துக்கும் ஒரு அடி தூரமே அப்படின்னு தாவீது என்ன சொன்னார்னா, தாவீது அந்த சிச்சுவேஷன்ஸ்ல கடந்து வந்தனால தான் சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தான். அடிச்சு தூக்கியிருப்பானுங்க. நெறைய பேர் லைஃப்ல சொல்லுவோம்ல, அடிச்சு தூக்கியிருப்பான் அவன். அடுத்த கோல்ல காலியா இருப்பீங்க நீங்க. ஆனா ஆண்டவரு அந்த அவர் உணர்வின் ஆவிய கொடுப்பாருங்க. ஆனா நீங்க செய்ற இடத்துக்கு அவரால வர முடியாது. அவர் பரிசுத்தர். அத நல்லா நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பரிசுத்தருங்க. அவர எல்லா இடத்துக்கும் நீங்க கூட்டிட்டு போக முடியாது. கண்ட இடத்துக்கு நீங்க அவர கூட்டிட்டு போக முடியாது. அவரு வருவாரு. ஆனா அவரு ஒரு லெவலுக்கு மேல அவரால உங்கள பிளேஸ்க்கு வரணும்னா, சில பேருக்கு வருவார். முதல் டைம் வருவார். சேற்றுக்குள்ள கைய இறக்கி தூக்குவார். ஆனா நீங்களா வீம்புக்குன்னு அவர்ட்ட ஆசீர்வாதம், ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு, நான் போயிட்டுக்கு வந்துக்குவேன். என் இஷ்டத்துக்கு நான் போயிட்டுக்கு வந்துக்குவேன். எனக்கு பிடிக்குது, இந்த டைம்ல வேணும், நான் வந்துக்குவேன். ஏசப்பா, ஏசப்பா. அதுக்கப்புறம் நான் காணா போயிடுவேன். அப்படின்னு சாய்ஸ நீங்களே எடுத்துட்டு காணா போனா, அப்போ போ. என்ன வேணா போ. அது பாதி காலத்துல. கடினமுள்ள அடிக்கடி கடினப்பட்டு இருதயத்துல நீ போ, நாசமா போ, ஏதா பண்ணு அப்படின்னு விடுறது கோபாக்கினை நெறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்திருக்காங்க. போ பாபிலோன்ல 70 வருஷம் முடியாது. வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு ஆதி காலத்துல இருந்ததுங்க. அவருடைய வல்லமை, அவருடைய கோபாக்கினை சுமந்த ஜனங்களுக்கு தெரியும். எப்படி இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுன்னு ஒருத்தர் வந்தாருங்க. என்ன வேணா நீங்க செய்யுங்களேன். அவர் வந்துட்டு அப்பா ப்ளீஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஏசப்பா? அவரு பிதா கிட்ட பேசுறாருங்க. இன்னைக்கு நீங்க நெனைக்கிறீங்க, சும்மா டிராமட்டிக்கா சொல்றாங்க அப்படின்னு. டிராமட்டிக் இல்ல. அது ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல நீங்க உணரணும். உணர் உணர்ந்திருக்கிறீங்க நெறைய பேர் இங்க. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறத நீங்க உங்களுடைய ஆவியில உணர்ந்திருக்கிறீங்க நெறைய பேர் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நான் தேடி போறேனே, நான் கொஞ்சம் அந்த இடத்துல தூரமா நிக்கிற உணர்வு அவனுக்கு கொடுக்கிறேன். யாரோ ஒரு அக்கா மூலமா, யாரோ ஒரு அண்ணா மூலமா திரும்ப வந்துரு. திரும்ப உங்க ஆவி உயிர்ப்பிக்கணும். திரும்ப நீங்க உயிர்ப்பிக்கணும். என்னுடைய உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், உயிர்த்தான். காணாமல் போனான், காணப்பட்டான். இந்த வார்த்தையை என் தகப்பனாகி இயேசு கிறிஸ்து சொல்லணும்னா, நீங்க வரணும். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ வார்த்தை 18 லூக்கா 15:18 சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய். இத வந்து சர்ச்சில டெய்லி வாசிப்போம். தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லணும் வந்து. நீங்க தான் சொல்லணும். பாவம் செய்யற நீங்க தான் எழும்பணும். பாவம் செய்யற நீங்க தான் உங்க வாயில இருந்து சொல்லணும். பிராக்டிக்கலா நான் சொல்லட்டுமா? எந்த இடத்துல நீங்க பாவம் செய்றீங்களோ, எந்த இடத்துல எந்த காரியம் உங்களை எழும்ப விடாம படுது, தயவு செய்து இன்னைக்கு டைரி எடுத்து எழுதுங்க. ஆமாப்பா, இவங்க எனக்கு பேசுனதுலருந்து ஆஃபீஸ்ல போனாலே அப்படியே ஒரு மாரி இருக்கு. இந்த வீட்ல போனாலே என்னுடைய மாமியார் இப்படி பேசுனதுலருந்து என் இருதயம் கஷ்டமாவே இருக்கு. அவங்கள சாடிட்டே இருக்கேன். இந்த இடத்துல நான் போனதுலருந்து எங்க சர்ச்ல இப்படி நடந்துச்சு. இவங்கள பார்க்கவே முடியல. இப்படிலாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களா ரொம்ப நாளா? எழுதுங்க. எழுதி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் எழும்புறேன். நான் எழுந்து என் அப்பாட்ட போறேன். இத சொல்ல முடியுமா? உங்களால தெரியுமா? நீங்க சொல்லணும். அவர் எழுப்பி விடுவாரு, எழுப்பி விடுவாரு, தட்டி விடுவாரு. யார் மூலமா தட்டி விடுவாரு, யார் மூலமா எழுப்பி விடுவாருன்னு தயவு கூர்ந்து இனிமேல் உட்கார்ந்துட்டு இருக்க நேரமே இல்லங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள சொல்றாரு, எழும்பு, எந்திரி, எந்திரி. சரி, சரி, எந்திரி, எந்திரி. எத்தன பேர் வந்து இந்த மரண வீட்லலாம் ரொம்ப நாளா அழுது, அழுது டயர்ட் ஆகி அப்படியே ஒரு மாரி இருப்பாங்கல்ல. யாரோ ஒரு மனிதன ஆண்டவர் எழுப்பி கூடுவாரு. அவங்க போய் தட்டி எழுப்புவாங்க அந்த குடும்பங்கள. சரி, சரி, எந்திரி, எந்திரி. எவ்வளவு நாள் அழுதுட்டே இருப்ப? எவ்வளவு நாள் இப்படி உட்கார்ந்துட்டே இருப்ப? எவ்வளவு நாள் நீ வந்து நினைச்சுட்டே இருப்ப பழச? குடும்பத்த பார்க்க வேணாமா? அப்படின்னு கேஷுவலா சொல்றத நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எந்திரி, எந்திரி. எவ்வளவு நாள் நீ இப்படியே உட்கார்ந்துட்டே இருப்ப?
எவ்வளவு நாள் இதே உட்கார்ந்து கவலைப்பட்டிருப்ப. நான் உனக்கான வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறது. உனக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறேன். உனக்கு பயங்கரமான பிளெஸ்ஸிங் வச்சிருக்கிறேன். என் கூடயே வச்சு நான் உன்ன பார்த்துப்பேன். ஆனா நீ மட்டும் எழும்பி வரணும். இந்த டைம் நான் எழுப்ப மாட்டேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த டைம் நான் வரமாட்டேன். என்னால வரவும் முடியாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீ பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றது, எழும்புறது நீங்க தான் எழும்பணும். அக்கா அதுதானக்கா முடியல. அதுக்கு தானக்கா பிரேயர் வந்திருக்கோம். அதுதானக்கா வந்து எங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. எப்படி எழும்புகிறது? நான் எழுந்து என் தகப்பன் இடத்துல போறது மாத்திரமே உங்க வேலை. நீங்க மட்டும் எழும்பி அதிகாலையில நான் சொல்றேன். இது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். நான் வேற எதுவுமே உங்களுக்கு இன்னைக்கு பிராக்டிகலா சொல்ல போறதில்ல. ஓகே. அ பாவம் செய்யாதிருவது எப்படி? லவ் பண்ணாமல் இருப்பது எப்படி? இது தப்பா? அது தப்பா? இதெல்லாம் நான் சொல்ல போறதுங்கள. உங்களால எழும்பி என் தகப்பன் இடத்துல போய், இது மட்டும் உங்க ரோலு. மீதி எல்லாம் அவரு பாப்பாரு. வஸ்திரம் குடுக்குறது, ஆட்டடிக்கிறது, உங்களுக்கு பிளெஸ்ஸிங் குடுக்குறது, உங்களுக்கு வேலை குடுக்குறது, உங்களுக்கு மாப்பிள்ளை குடுக்குறது, உங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு காரியம் செய்றது. இது எல்லாமே நீங்க போய் லூக்கா 15 ஆ 23லருந்து பார்த்தீங்கன்னா, கொழுத்த கன்றடிப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு. பயங்கரமா இது என்ன சொல்றது? வஸ்திரம் குடுப்பாரு, மோதிரம் குடுப்பாரு, எல்லாமே குடுப்பாரு. ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் அந்த மரித்தவனுக்கு காணாமல் போனவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ரோல், எழுந்து தகப்பன்ட்ட போகணும். காலையில எந்திரிச்சு உங்க அப்பாட்ட போகணும். ஏசப்பா கிட்ட போகணும். இத மட்டும் தான் இன்னைக்கு ஆண்டவர் யார் யாரெல்லாம் என் லைஃப்ல எழுப்புதலே இல்ல, என் லைஃப்ல ஒரு மாற்றமே இல்ல, என் லைஃப்ல ஒரு சேஞ்சே இல்ல. ஒரு பிளெஸ்ஸிங் இல்ல. திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அங்க ப்ராப்ளமா இருக்கு. இங்க ப்ராப்ளமா இருக்கு. சுத்தி அடிக்கிறாங்க. எங்க போனாலும் என்ன தள்ளுறாங்க. என்ன போனாலும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. எங்க போனாலும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கனவீனப்படுத்துறாங்க. என் பேச்சுக்கே இடம் இல்ல. இப்படி சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. தவிட்ட தின்னுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக நீங்க விலகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் என்னது? எல்லாருமே நீங்க சொல்லுங்க. மியூட் கூட பண்ண வேணாம். அ நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய். நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய். சோ நீங்க எழும்பி தகப்பனாகிய இயேசு கிட்ட போயி, விரோதமா செஞ்சுட்டேன்ப்பா. ப்ளீஸ் வாழ்க்கை கொடுங்க. ஒரு வார்த்தை கேளுங்கங்களேன். ஒரு வார்த்தை இப்படி ஓப்பன் பண்ணி டெய்லி டெய்லி அதுலருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் உங்க லைஃப்ல எழும்பிட்டீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க உங்க லைஃப்ல ஒரு பூஸ்ட் ஆயிட்டீங்க, எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க, பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்றது யூ வில் ஃபீல் இட். நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய லைஃப்ல அந்த கட்டத்த நான் கடந்திருக்கேன். ஒரு நாள் அது நான் என்னுடைய உயிர்ப்பிச்சல் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கைய உயிர்ப்பித்ததுன்னு நான் அந்த நாள சொல்ல முடியும். அப்படியே படுத்திருக்கிறேன். பிரசன்ன அப்படியே என்னால முடியவே இல்ல. எல்லா சைடும் பாவத்தினால, ப்ராப்ளம்ஸ்னால சுத்தி நான் வந்து அப்படியே அப்படியே படுத்திருக்கேன். என்னால ஜெபிக்க முடியல. ஜெபிக்கிறதுக்கு நான் போயிட்டேன். ஆனா என்னால ஜெபிக்க முடியல. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக நான் சொல்றேன். அப்படியே படுத்திருக்கிறேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நல்லா ஞாபகம் இருக்கிறது எனக்கு. அப்படியே படுத்து ஒண்ணுமே என் லைஃப்ல இதுக்கு மேல என் லைஃபே எனக்கு இல்ல. இதுக்கு மேல நான் போக முடியுமா? இதுக்கு மேல என்ன வச்சு நீங்க என்னதான் யூஸ் பண்ணுவீங்க ஏசப்பா? இதுக்கு மேல வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்ன காரியமே வாய்க்க மாட்டேங்குது. எத செஞ்சாலும் திட்டு. எத செஞ்சாலும் அடி. எத சொன்னாலும் சகுட்டு மாணிக்கு நான் வாங்குறேன். இதுக்கு மேல எனக்கு பிடிக்கவில்ல. நான் பேசாம நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு இயல்பான ஒரு லைஃப். ஒரு பாரம்பரியமா ஒரு சர்ச்சுக்கு போணும். சண்டே என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெசார்ட், பீச் ஜாலியா இருக்கணும். இப்படி என் லைஃப நான் மாத்திக்கிறேன். ப்ளீஸ் என்ன உட்டுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்துல பேசுறேன். என்னால உட்கார முடியல, ஜெபிக்க முடியல, எதுவுமே பண்ணல. அப்படியே படுத்த மாணிக்கு இருக்கேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். அப்படியே படுத்துட்டே இருக்கும்போது ஒண்ணே ஒண்ணு கேட்டேன். சரி ஏசப்பா நான் இப்படியே புலம்பிட்டே இருக்கேன். எனக்கு பதிலே வரல. என்ன பத்தி என்ன பத்தி நீங்க இப்ப என்ன நெனைக்கிறீங்க? நான் அப்படியே கேட்கிறேன். என்ன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஏசப்பா? உங்க இருதயம் என்ன பத்தி இப்ப என்ன நெனைக்குது? நீங்க சொல்லுங்க ஏசப்பான்னு. ஆண்டவர் டக்குன்னு மத்தேயு 18 அப்படின்னு காமிக்கிறார். மத்தேயு 18ல இதே காரியம் தான் இருக்கு. நான் 100 ஆடுகளை 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட தேடி இருக்கேன். உடனே அப்ப பைபிள் கூட எடுக்க எனக்கு தெம்பில்ல. 2019 ஐ ரிமெம்பர். மொபைல் எடுத்து அந்த அதிகாரத்த பார்த்துட்டு
நீங்க ஏதோ கன்சோல் பண்றீங்க ஏசப்பா என்னைய. இப்படி தேடி வந்தீங்க. தேடி வந்துட்டீங்க. ஆனா என்னைய கூட்டு போவே மாட்டேங்கிறீங்களே ஏசப்பா உங்க கூட. நான் சொல்றேன். தேடி வந்துட்டீங்க. ஆனா எனக்கு உங்க கூட கூட்டே போ மாட்டேங்கிறீங்களே ஏசப்பா. நான் அதே நிலைமையில தான் இருக்கேன். என் லைஃப் மாறவே இல்லையே. நான் அதே மாரி தான் இருக்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்ல அந்த லைஃபு. அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் இந்த வார்த்தை தான் உன் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு அவரு கேட்கிறாருங்க. எனக்கு அழுகையே வந்துச்சு. அவரு கேட்கிறாரு, "நான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் குடுக்கட்டுமா உனக்கு?" அப்படிங்கிறாரு. சரி குடுங்க அப்புட்ன்னா, லூக்கா 15 என் இருதயத்துல அப்பல்லாம் நான் ரொம்ப மெடிடேஷன் பண்ற ஆளே கிடையாதுங்க. அப்பல்லாம் வேத வசனத்த சும்மா அப்படி இங்கி, பிங்கி, பாங்கி போட்டு படிச்சுட்டு, அப்படியே சும்மா ஒரு அதிகாரத்த ஒரு பாரம்பரியமா படித்துட்டு இருந்த நாட்கள் அதெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 15 அப்படிங்கிறாரு. உடனே நான் மொபைல் எடுத்து பார்க்குறேன். இதே வார்த்தை. ஸோ, நான் அப்படியே எந்திச்சு உட்கார்ந்துட்டேன். வானத்தையும், பூமியும் சர்வத்தையும் படைத்த என் தேவாதி தேவன் கேரூபீன்கள் மத்தியிலும், சேராபீன்கள் மத்தியிலும் வாசம் செய்கிற அந்த உன்னதமான அந்த பரிசுத்த தெய்வம் என் அறைக்குள்ள வர்றாரு. என் இருதயத்துல தான் நான் வாய் விட்டு பேசல. என் இருதயத்துல ஓடிட்டு இருக்க கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பாவியாகிய என்னிடத்துல அவர் வர வேண்டிய நீடட் என்ன? அவர விட்டு தூரம் போன என்னிடத்துல அவர் வர வேண்டும்னு என்ன நீடட்? என்ன விட படிச்சவங்க கிடையாதா அவருக்கு? என்ன விட ஊழியம் செய்றவங்க இந்த உலகத்துல அவருக்கு கிடையாதா? என்ன விட பரிசுத்தவான்கள் கிடையவே கிடையாதா? இருக்கிறதுலே பாவியாகி என்னிடத்துல பேசணும். தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஹர். ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆனா நான் யோசிச்சேன் அந்த நாள்ல, ஏன் ஏசப்பா என்ன தேடி வந்தீங்க? என்ன ஏன் தேடி வந்தீங்க? இந்த வார்த்தையெல்லாம் என்ன தேடி ஏன்பா வந்தீங்க? கூட்டிட்டு போயிருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன உட்றாதீங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கல்ல, என்னைய கூட்டிட்டு போயிருங்கப்பா. இந்த இடம் எனக்கு பிடிக்கலப்பா. இந்த இடம் எனக்கு கசப்பா இருக்கு. நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த இடம் என்னால தாங்க முடியல. இது எனக்கு வேதனையா இருக்கிறது. இத என்னால கிராஸ் பண்ணவே முடியலப்பா. என்ன கூட்டிட்டு போயிருங்கப்பான்னு நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். அன்றைய தினத்துலருந்து என்னை இன்றைய தினம் வரைக்கும் என் தெய்வம் நடத்தி கொண்டு இருக்கிறார் தெரியுமா? நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஆண்டவர் இன்னைக்கு இதே வார்த்தைய உங்ககிட்ட சொல்லுகிறார். உங்க தனிப்பட்ட லைஃப்ல எவ்வளவு நாட்கள் இப்ப இருந்த இடத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? காணாமல் போய் தூரமா எத்தன நாள் அப்படியே அவர டிஸ்டன்ஸா வச்சு பார்க்க போறீங்க? அவரு இருந்த தேடி வந்திருக்கிறாரு உங்கள. ஆனா அவரு கம்பல் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக மாட்டார். நீங்க எழுந்து அவரிடத்துல முன்னாடி வந்து அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? அவரிடத்துல 1 மணி நேரம் அவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்திருக்கணும். இந்த குரூப் பிரேயரு, இந்த ஆன்லைன் பிரேயரு இது எல்லாம் கண்டிப்பா வேணும். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு 1/2 மணி நேரம் எழுந்து என் தகப்பனிடத்துல போய் மத்தியான டைமா இருக்கலாம், சாயங்காலம் டைம் இருக்கலாம். 1 மணி நேரம் சர்ச்சுக்கு போங்க எங்கேயாவது. 1 மணி நேரம். ஆண்டவரே இத விட்டுட்டு நான் வரணும்ப்பா. ஓடணும்ப்பா நானு. சந்தோஷமா இருக்கணும்ப்பா. என் லைஃப்ல ஒரு சந்தோஷம் வேணும்ப்பா. எனக்கும் பிளெஸ்ஸிங்லாம் வேணும்ப்பா. இப்படியே காஞ்சு போயிருக்கேன். லைஃப்ல எந்த ஒரு 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 செழிப்பே இல்ல. நான் நெனச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் கேட்டுட்டே இருக்கேன் ஜெபத்துல. ஒண்ணுமே இந்த ஸ்டேட்லலாம் இருக்கீங்கல்ல. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல நீங்க எழும்ப வேண்டியது இருக்கு. அது உங்க பாவம். அது உங்க தனிப்பட்ட கசப்பு, கோபம், எரிச்சல் அந்த ஒரு காரியங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நம்ம கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாம் கண்கள மூடுங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஒரு வார்த்தை மட்டும் என்னிடத்துல சொல்லு. நான் எழுந்து எழுந்து அப்டின்னா நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனையில படுத்துட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க 6 மாசமா. அந்த பிரச்சனையிலேயே 1 வருஷம், 2 வருஷம் போய்க்கிட்டே இருக்கு பாருங்களேன். கடந்தே போயிடுச்சு. அது மட்டும் ஆனா அந்த பிரச்சனை மட்டும் உங்க லைஃப்ல போவே மாட்டேங்குது. அந்த மனிதர்கள் மட்டும் உங்க லைஃப்ல வந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. காயப்படுத்திட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா? அவங்களா வாண்டடா வராங்கன்னு. இல்லங்க. அது சத்துரு கொண்டு வந்த காரியம். அது சத்துருடைய காரியம். பன்றி தவிட்ட என்னைக்காவது தகப்பன் போய் பிள்ளைக்கு கொடுத்திருப்பானா? அவனா போய் வாங்கிக்கிட்டது. நீங்களா போய் உங்க கோபத்தினால, உங்க எரிச்சல்னால, உங்க லஸ்ட்னால, உங்களுடைய சுய இச்சையினால அந்த காரியத்துல நீங்க போய் சிக்கிட்டீங்கங்க. ஆண்டவர் சொல்றாரு, "வெளில வாயேன்." நீயா வெளில வராத. எலும்ப மட்டும் செய். எலும்பு தகப்பனேன்னு கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதுல விடுதலை தர வல்லவர் உள்ளேயா இருக்கிறாருங்க. எல்லாம் வாய்கள தொறந்து கேட்கலாமா? கொஞ்ச நேரம். அப்பா, இதுல என்னால முடியலப்பா. இதுல என்னால இருந்துக்கவே முடியல தகப்பனே ராஜா. இது எனக்கு சமாதானமே
சந்தோஷமே கொடுக்கலப்பா. இது எனக்கு சந்தோஷமே கொடுக்க மாட்டேங்குதுப்பா. இப்படியே எரிச்சல் அடைஞ்சுட்டு, இப்படியே கோவப்பட்டுட்டு, எதையும் உருப்படியா செய்யாம, அப்பா காலையில இருந்து டென்ஷன், காலையில இருந்து கோபம். ஒரு நாள் கூட அப்பா நாங்க சந்தோஷமா இல்ல. ரொம்ப நாட்கள் ஆச்சுப்பா. அப்பா ஏசப்பாக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து, அப்பா துதிச்சு பாடி, பர்சனல் வொர்ஷிப்ல நல்லா ஜாலியா ஏசப்பா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அப்பா நான் எழும்பணும் இந்த காரியத்துல இருந்து. யார் யாரெல்லாம் இப்படி நினைக்கிறீங்களோ இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. இயேசுவே என்னை எழுப்புங்க. நான் எழும்பி வர ஆசைப்படுறேன். இந்த இடத்துல இருந்து நான் எழும்பி வர ஆசைப்படுறேன். என்னால முடியல. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க எல்லாரும். ஊராத்தா ராஷனே கராபா ரோமோ நொந்து டோக்கு ரோபா லேத்தே ரேமே ஷேட்டே கெரேனே தொலோஷனா கராபா. இயேசுவே யார் யாரெல்லாம் எழும்ப முடியாம இருக்காங்களோ, எழும்ப முடியாம இருக்காங்களோ, இயேசுவே எழுப்புங்க, இயேசுவே எழுப்புங்க, இயேசுவே எழுப்புங்க. தேரே மேனே தொடோஷனா கராபா லந்து ரீமோ நோந்து ரோஷனே கராபா ஓரி படாதோலோ ரோஷனா கராபா. அப்பா என்ன தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கிற 12 பேரையும் தேடி வாங்க. அவங்க அறைக்குள்ள இந்த நேரத்துல சொல்லுங்க, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், என்ன தேடி வந்திருக்கிறேன். அவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு சொல்லுங்க, ஹெவன்ல சந்தோஷம். இந்த 3 காரியங்கள் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. ஹெவன்ல சந்தோஷம், தூதர்களுக்கு சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம். தூதர்களையும் இயேசுவையும் பரலோகத்தையும் நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க எழும்பணும். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த 3 பேரை நான் சந்தோஷப்படுத்தணும். தூதரை சந்தோஷப்படுத்தணும், பரலோகத்துல இருக்கிற பிதாவை சந்தோஷப்படுத்தணும், இயேசுவை சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க எழும்பணும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுமா? இன்றைக்கு நீங்க பாவின்ற உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா மனம் திரும்புங்க. சொல்லுங்க, மனம் திரும்புற ஏசப்பா, இந்த இடத்துல இருந்து நான் மனசை வேறொரு இடத்துல வைக்கிறேன், பரலோக பார்வையில வைக்கிறேன், மேன்மையான காரியத்துல வைக்கிறேன். லேக்காரா டாடா ராஷேகேரேபா. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. தயவு செய்து யோசிக்காதீங்க. ஓரி மனாந்தோடோ ஷனாக்கர ஒப்பு கொடுங்க. வாமிட் மாதிரி பண்ணுங்க. இயேசுவே இது எனக்கு வேண்டாம், இயேசுவே இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த கசப்பு எனக்கு வேண்டாம், இந்த எரிச்சல் எனக்கு வேண்டாம், இந்த திங்கிங் எனக்கு வேண்டாம், இந்த குழப்பங்கள் எனக்கு வேண்டாம். ஆவியானவரே, என்னுடைய கவலைகள் என்ன நெருக்கிறது, இத கவலை அத கவலை, இத குறித்து யோசிச்சு யோசிச்சு எழும்ப முடியாம இருக்கிற ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால இப்படி சொல்லப்படுகிற எல்லாருடைய இருதயத்திலேயும் அப்பா ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நானும் இப்படித்தான் டெய்லி ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா என்னால எழும்ப முடியலையே. இன்னைக்கு காலையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே அதே காரியத்தை செஞ்சுட்டு வந்து அழுது கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னிடத்துல தோன்றினவர்கள் தலைமுறை தலைமுறையாக பாழான ஸ்தலங்களை கட்டும்படியாய் நீ பாதைகளை திருத்துகிறவன் என்று பேர் பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ராபா ஷேடே கேரேனே இயேசுவே சொல்லப்பட்ட வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், தூசிய உதறி தள்ளிவிட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தூசிங்க நீங்க எதெல்லாம் வச்சு பொறுத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதுல இருந்து எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அது தூசின்றார் அவருக்கு. அவர் உப்புன்னு ஊதுனா போதும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவிய ஊதுங்கப்பா என் மேல, தூசி விலகும், தூசி பறக்கடிக்கும், உங்களை சுற்றி இருக்கிற அந்த டஸ்ட் லஸ்ட் எல்லாம் பறக்கடிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கையில இருக்க வல்லமை அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. கையை உயர்த்தி கேளுங்க. யார் என்ன சொல்ல முடியும்? போல்ட்னஸ் ஸ்பிரிட் ஆண்டவர் இந்த நேரத்துல கொடுக்கிறார். கையை உயர்த்தி கேளுங்க. என்ன முடியாது உங்களால? இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்க உங்களால முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ரீமா நா கோரோபா. சில பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க, முடியலப்பா முடியலப்பா, சத்துரு இருக்கிறான்பான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? நீ புறப்பட்டு அது செங்கடலா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கால் மிதிக்கும் போது யோர்தான் பிளக்கும், நீ கையை உயர்த்தும் போது செங்கடல் 2ஆய் பிளக்கும். அழுதுகிட்டே இருக்காத என்கிட்ட வந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? நீ கேட்காத போ, என்ன வேணா போ, நான் உன் கூட இருக்கேன்னு அர்த்தம். யார்கிட்ட சொல்ல முடியும்? எந்த தெய்வம் எப்படி சொல்ல முடியும்? ஓ ராக்காரா நாந்து ரீஷே கேரேபா, ஓ ரீமோனோந்து ரோஷடா காராபா, தைரியமாய் முடிவெடுக்க வேண்டிய சில காரியங்களுக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்கல்ல, தைரியமாய் புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ ரீமா ஷனாந்தலா கரபா. ஆவியானவரே, நீங்க பேசியிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிற தகப்பனே ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி அப்பா, அப்பா நீங்க சொன்னதை மாத்திரம் செய்தேன்னு விசுவாசிக்கிற தகப்பனே ராஜா, நீங்க பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.